சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வெற்றிக்கு அடுத்து நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே வர 22ஆம் தேதியில இருந்து ஐபிஎல் போட்டிகளில் விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க ஐபிஎல் போட்டிகளில் வெளிநாட்டு பிளேயர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பிளேயர்களாக இருக்காங்க அப்படின்னு கடந்த 18 வருஷமா நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படி இருக்க இந்த வருஷம் மட்டும் வெளிநாட்டு பிளேயர்கள் எல்லாருமே கொஞ்சம் நம்ம இந்திய பிளேயர்கள் மேலே அதிருப்தியாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இந்த ஐபிஎல் துவங்குறதுக்கு முன்னாடியே இப்போ தெரிய வந்திருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்ம இந்திய பிளேயர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திடாத மாதிரி ஒரே மைதானத்தில் விளையாண்ட அட்வான்டேஜ் மட்டும் இல்லாமல் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியையும் நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தாலும் செமிஃபைனலில் விளையாண்ட ஆஸ்திரேலியா, அதே போல் ஃபைனலில் தோற்று போன நியூசிலாந்து, இன்னும் பல வெளிநாட்டு பிளேயர்கள் எல்லாருமே கொஞ்சம் நம்ம இந்தியா இந்த மாதிரி போய் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை ஜெயிச்சதில் அதிருப்தியாக இருக்காங்க அப்படின்னு வெளிநாட்டு கிரிக்கெட் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அதை தொடர்ந்து கடைசியாக ஃபைனலில் தோல்வி அடைஞ்ச நியூசிலாந்துக்கு தான் இதில் ரொம்ப பெரிய வலி. ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆகியும் இன்னும் அந்த தோல்வி ரண வழியில் இருந்து மேல முடியாமல் நியூசிலாந்து அணியின் பிளேயர்கள் இருக்காங்க அப்படின்னு நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருமே நியூசிலாந்து அணியின் பிளேயர்கள் கிட்ட நீங்க இந்தியாவுக்கு ஐபிஎல் விளையாட போகக்கூடாது, அப்படி போனீங்கன்னா அதை விட பெரிய அசிங்கம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் தற்போது நியூசிலாந்து பிளேயர் மேல காட்டமா அவங்க விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தோத்ததுக்கான காரணமா மிச்சல் சாண்ட்னர் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு முன்னாடி அவர் என்ன விளக்கம் கொடுத்திருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தொடர்ந்து ஒரே மைதானத்தில் விளையாண்டது தான் நாங்க இந்த ஃபைனலில் தோக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு மிச்சல் சாண்ட்னர் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு முன்னாடி இந்த விளக்கத்தை தோல்விக்கான காரணமா சொல்லியிருந்தாரு. அதே போல பாகிஸ்தான் ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் துவங்குறப்ப யாராவது முக்கியமான நாட்டை கூப்பிட்டு ஐபிஎலுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமா அவங்க ஏதாச்சும் முக்கியமான தொடர் விளையாடுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 5 T20 ஆட்டங்கள் விளையாடுறதா ஷெட்யூல்டில் பாகிஸ்தான் அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க நியூசிலாந்து அணியின் பிளேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு எதிராக தோல்வி அடைஞ்சதால அவங்க யாருமே ஐபிஎல் விளையாட வரமாட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நிலைமை அப்படியே தலைகளாக மாறி இருக்கு. ஐபிஎல் விளையாடுறதுக்காக நம்ம ரச்சின் ரவீந்திரா, கான்வே, அதே போல் மிச்சல் சாண்ட்னர் கேப்டன் அவங்க எல்லாருமே தற்போது இந்தியாவுக்கு ஐபிஎல் விளையாட புறப்பட்டு வரத்துக்கான மும்முரமான வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதை பார்த்த பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே பயங்கரமாக கடுப்பாகி போயிருக்காங்க. ஏன்னா நாட்டுக்காக விளையாடுறது தான் எப்பயுமே முக்கியம், தனிப்பட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்காக விளையாடுறது முக்கியம் இல்லை அப்படின்னு தான் ஒரு பிளேயர் நினைக்கணும். ஆனால் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. உலக அளவில் ஐபிஎல் நடக்கிறப்ப நாட்டுக்காக விளையாடுற தொடர கூட முக்கியமான பிளேயர்கள் அவங்க ஒத்தி வச்சுட்டு ஐபிஎல் பிரான்ச்சைஸ்க்காக விளையாட வந்துடுறாங்க. அவங்க நாட்டு கிரிக்கெட் போர்டும் அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையே நடக்க போற தொடர்லையும் தற்போது இதுதான் நடந்திருக்கு. ரச்சின் ரவீந்திரா, அதே போல கான்வே, மிச்சல் சாண்ட்னர், ட்ரெண்ட் போல்ட், பிலிப்ஸ், இப்படி நிறைய முக்கியமான நியூசிலாந்தை சேர்ந்த பிளேயர்கள் எல்லாருமே பாகிஸ்தான் தொடர்ல விளையாடாம ஐபிஎலுக்காக நம்ம இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட பாகிஸ்தான் அக்தர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காரு. நீங்க ஐபிஎல் விளையாடுறதுக்காக இந்தியா போங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இங்க பாகிஸ்தானுக்கு எதிராக உங்க நாட்டுக்காக நீங்க செய்ய வேண்டிய கடமை இந்த தொடரை விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறமா ஐபிஎல்ல போய் கலந்துக்காங்க. உங்க நாட்டுக்காக விளையாடுறது தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், ஐபிஎல் பிரான்ச்சைஸ்க்காக விளையாடுறது முக்கியம் இல்லை அப்படின்னு அக்தர் கோபமாக நியூசிலாந்து அணியின் பிளேயர்கள் இந்தியாவுக்கு புறப்பட்டு வர பிளேயர்களுக்கு எதிராக காட்டமா பேசியிருக்காரு. அதே போல ரமேஷ் ராஜா அவரும் கோபமாக தான் பேசியிருக்காரு. இந்தியா உங்களை ஃபைனல்ல ஏமாத்தி தோல்வி அடைய வச்சிருக்காங்க, ஆனா அவங்க ஐபிஎல் நடத்தி அவங்க மேலும் மேலும் வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க போய் இப்படி விளையாடுறீங்களே, அட்லீஸ்ட் இந்த ஒரு வருடமாவது அவங்க செஞ்ச தப்பை உணர்றதுக்காக நீங்க ஐபிஎல்லை விட்டு விலகி இருங்க அப்படின்னு ரமேஷ் ராஜா அவரும் காட்டமாக கோபமாக பேசியிருக்காரு. ஸோ இவரை போல இன்னும் பல பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் இந்த தொடர் விளையாடுறதுக்காக எல்லா நியூசிலாந்து பிளேயர்களும் வரணும், ஐபிஎல்லை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு அதே போல பிளேயர்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நியூசிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு ஐபிஎல் விளையாட வராங்களா, இல்லை அதில் யாராவது ஒரு சில பிளேயர்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் நாட்டுக்காக தான் விளையாடணும் அப்படின்னு அவங்க பாகிஸ்தானுக்கு போகிறாங்களா அப்படின்னு